ஸோ வெல்கம் டு ஃபிட் வித் அதர்ஸ். அண்ட் நம்ம 500 டே கன்சிஸ்டன்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ண டைமே கிடையாது. அண்ட் நிறைய பேர் என்னன்னா இப்போ தான் யூடியூப் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஃபஸ்ட்டில் இருந்தே உள்ள வீடியோ வந்து நல்லா போட அவைலபிளாக இல்லை. அண்டு நான் இப்போது 400 சம்திங்லேருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் சும்மா வந்து 4 வீடியோ போட்டுட்டு 500 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு. என் இன்ஸ்டாகிராம் வந்தால் தெரியும். ஸோ எனக்கு எதுவுமே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த 500 நாளில் வந்து நிறைய கஷ்டத்தை வந்து தாண்டி தான் வந்தோம். அண்டு 366 நாள் வரைக்கும் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் யூடியூப்பில், அது பாருங்கள். அண்டு 366 நாளுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு 21 கிலோமீட்டர் சேர்த்து ஓடினேன். ஃபஸ்ட்டு பிரச்சனையை வந்து யூரினேட் வந்து பிளட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் தான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு பயத்தில், ஃபியர், ஏன்னா ஒர்க் அவுட் அப்படின்னு. அண்டு ரன்னிங் மட்டும்தான் அப்படி போய்ட்டு இருந்து வாரத்தில் 10 கிலோமீட்டர், ஒரு 21 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படி. அண்டு நிறைய இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணோம். சிஎம் டிராஃபி டிஸ்ட்ரிக்ட்லேயே இன்ஜுரி நம்ம ஆரம்பித்தது. அண்டு ஒரு கால் இன்ஜுரி, ஒரு 400 மீட்டருக்கு என்னால் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ சிஎம் டிராஃபி டிஸ்ட்ரிக்ட் எப்படியோ வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கெலாம் என்னால் மூவ் பண்ணவே முடியாது, ரொம்ப ஃபியராக இருந்து. ஸோ அன்னைக்கு ஃபியர்னு ஒன்று கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணணும். அன்றைக்கி லெசன் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்ஜுரிஸ் 2 வாட்டி ஆங்கிள் ட்விஸ்டாக இருந்து சிஎம் டிராஃபி டைமில் தான். அண்ட் அதை தாண்டி வந்து எனக்கு வந்து ஷூஸில் ஒரே ஒரு கல் தான், ஒரு சின்ன கல் வந்து ஷூக்குள்ளாடி இருந்து அதை வச்சு டைமிங் அடிச்சு ஓடிட்டு இருந்தேன். அப்போ எதுக்கு நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு அலட்சியத்தில் வந்து விட்டுட்டேன். அது வந்து டெய்லி ஓட ஒரு பெரிய புண்ணாகி அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை தாண்டி ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் இன்ஜுரியிலே போயிட்டு இருந்தது லைஃப் ஸ்டைல். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஓடிட்டே இருந்தோம், ஒரு நாளும் விடாமல் எப்படியாச்சும் ஓடணும். அதில் தான் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் டைமில் இன்டர் காலேஜ் வர வருது, இன்ஜுரியும் ஒரு சைடு பயங்கரமாக இருந்து. அதுக்கப்புறம் ஷூஸ் வாங்கின அப்புறம் திரும்ப வந்து இன்ஜுரியிலேருந்து ரிக்கவரி ஆரம்பித்தோம். அண்டு இன்னொரு காலேஜ் கடை என்னென்னா, ஷூவும் கிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணோம். திரும்பவும் ஷூ கிழிஞ்சிட்டு திரும்பவும் ரீஃபண்ட் பண்ணோம் 16,000 ரூபாய். ஸோ எனக்கு மட்டும்தான் லைஃப்பில் எப்படி நடக்குமா அப்படின்னு தெரில. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உடனே ஒரு மாதம் கூட ஆகலை ஷூஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டாஸ்க்கை வந்து கடந்து தான் வந்தோம். அண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணி கடைசியாக வந்து இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து வந்திருந்தோம். அண்ட் அந்த இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டில் தான் வந்து நான் என்னென்னலாமோ பயந்துட்டு இருந்தேன். அந்த கடைசியில் வந்து கடவுள் கை கொடுத்துட்டார். இது ஒரு ரொம்ப தேங்க்ஸ் தான் கடவுளுக்கு. அண்டு ஃபைனலாக ஆல் இண்டியாவுக்கு வந்து செலக்ட் ஆகும். நானே எதிர்பார்க்கல. ட்ராக்கில் வந்து 32 பாயிண்ட் சம்திங் ஓடி இருந்தேன். அண்டு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நான் 32 வந்து கிரவுண்டில் ஓட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எப்படியோ ஓடிட்டேன், அது கடவுள் புண்ணியம் தான். அண்ட் அதனால ஆல் இண்டியாவுக்கு செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கேம்ப் அப்படி இப்படின்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து டே 500 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, இப்படிலாம் நடந்து அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்காக. அண்டு என்னோட ஓல்டு கன்சிஸ்டன்சி வீடியோ வந்து எல்லாமே போட்டிருக்க மாட்டேன், அப்பப்போ கன்சிஸ்டன்சின்னு ஒரு இதில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி ஒரு பிளான் கிடையாது. நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸே தப்புன்னு எனக்கு முன்னாடி தெரியும், இருந்தாலும் ஒரு ஈகோவில் அப்படி போய்ட்டுருக்கு. அண்ட் பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுதுன்னு. அண்ட் எல்லோரும் கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கோச்சை பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஃபைன் சூன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிட் வித் அதர்ஸ்.